சுவாமியே சரணமையப்பா. இப்ப எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா சிவன் வந்து அகத்திய முனிவருக்கு கல்யாண கோலத்துல வந்து காட்சியளித்த இடத்துல நிக்கிறான். ஆபத்தான பள்ளத்தை தாண்டி போறோம் பாருங்க. சிவனை பார்க்க போறன்றது வந்து சும்மா லேசப்பட்ட காரியம் இல்ல. இது யானை ஒரு கூட்டமே போயிருக்கு போல. எப்படி யானை போயிருக்குன்னு பாருங்க சாமிகளே. முதல்ல இருக்கா சாமிகளே முதல்ல இருக்கா. இதுல ஃபுல் வீடியோ வேணுமாண்டா இந்த யூடியூப் சேனல்ல இருக்கு தர்சி vlogல மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. பாத்தீங்கன்னா நாங்க சரியான கஷ்டப்பட்டு இது செஞ்சு போய் கொண்டிருக்கோம். பாருங்க குளத்துல மீன் பிடிக்கிறதுக்காண்டி நிறைய சாமியாக்கள் வந்து நிக்கிறாங்க. போற வழியில யானைகள் குட்டிகள் எல்லாம் நிக்குது பாருங்க. அது இப்பதான் பிறந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் பாருங்க மீன் பிடிக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் செஞ்சு கொண்டு அதை தாண்டிதான் நாங்க போகணும். இப்ப நாங்க இதெல்லாம் போகணுமாம். எங்க போறோம் இப்ப நாங்க எங்க மகாவலி கங்கையை பார்க்க போறோம். மகாவலி கங்கை இல்ல, அது மகாவலி கங்கை. மகாவலி கங்கை கிட்ட யார சீலை இருக்கு? சிவன் சீலை இருக்கான். பார்க்க போறோம். இப்ப நான் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மகாவலி கங்கை கிட்ட சிவன் சிலை இருக்கு. அதான் பார்க்க போறோம். என்னோட வாங்க தொடர்ந்து இதுக்கெல்லாம் போறோம். பாருங்க இப்படிதான் ரிஸ்க் எல்லாம் எடுத்து தான் போவோம். நாங்க ஆல்பம் அது இப்படிதான் போவோம். நான் கஷ்டப்பட வந்து பாருங்க சாமியாக்கள் போறாங்க. அதே மாதிரி தான் நாங்க போகணும். உங்களுக்காண்டி எல்லாரும் இப்படி போறோம். நாங்க எல்லாம் உங்களுக்காண்டி இப்படி போறோம். சாமியில் எங்களுக்காக இப்ப இந்த இடத்தை செக் பண்ண போறாங்க. ஆல்பமா இல்லாட்டி டீப்ல போகணுமா இல்லாட்டி நாங்க நடந்து போலாமான்றத செக் பண்றதுக்கு போறாங்க. அங்கால கொஞ்சம் தாழ்பமா தான் இருக்கு. அங்க பாருங்க மக்களே, அங்க நாங்க போயலாது ஃபுல்லா நனைஞ்சிருவோம். சாமி அவங்க டீப் ஒர்க்கா வாங்கல அவங்கள தாண்டி விட சொல்லி மக்களே. இப்ப நாங்க ஃபுல்லா நீந்தி நீச்சல் அடிச்சு போறோம். பாருங்க அங்க பாருங்க அவரே தாக்கு. சிவனை பாக்குறது கஷ்டப்பட்டு போறீங்களா? சாமி தண்ணிக்குள்ள இறங்கிட்டே மகாவலி கங்கைக்கு போறேன். மகாவலி கங்கையில என்ன அங்க போனா என்ன கிடைக்கும்? திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதனாலதான் தண்ணிக்குள்ள போனா தான் நம்மளுக்கு திருமணம் கட்டாய நடக்கும். போய் பாப்போம் சரியா? சாமிகள் நாங்க போறோம். இப்ப வந்து நாங்க வந்து ஆபத்தான பள்ளத்தை தாண்டி போறோம். பாருங்க அவருக்கு போன் கேட்டு நடு தண்ணிக்குள்ள வந்து சாமியாக பாருங்க. சிவனை வந்து சந்திக்கிறேன்டா இதெல்லாம் தாண்டி தான் போகணும். போயிட்டு சிவனை சந்திச்சு காட்டுறேன் பாருங்க. வந்து இப்படி நீந்தி வந்தீங்கன்னா திருமணம் நடக்கும். இப்ப இந்த பாதையால வந்து மகாவலி கங்கைக்கு போய் சிவனை வந்து தரிசிக்க போறோம். பாத்தீங்களா காட்டு பாதையெல்லாம் வந்து நாங்க அதோட வந்து நாங்க வந்து ஒரு குளத்தை வந்து தாண்டி வந்து நாங்க கஷ்டப்பட்டு நான் உள்ள போயிட்டு காட்டுறேன் பாருங்க. நாங்க நினைச்ச உண்மையாக அந்த ஒரு குளத்தை தான் தாண்டி வருவோம். பாத்தீங்கன்னா அடுத்த குளம் ஒன்றுக்கு இவ்வளவு நிறைய எப்படியா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் நாங்க சிவனை வந்து சந்திக்கலாம். இதுக்கு பேர் தான் அடுத்த குளம். பேர் தெரியாது, அடுத்த குளம். நீங்க வந்து பாருங்க. நீங்க வர்றது கஷ்டமாடா. நானே தவத்துக்கிட்டு இருக்கேன். நானே தவத்துக்கிட்டு இருக்கேன். ஓம் நம சிவாய. பாருங்க எப்படி நான் போறோம். எங்க இதுக்கால போறீங்க? ஓட்டெல்லாம் பாருங்க தண்ணியா போகுது. பெரியாங்க முன்னூறு நேரா வந்து இதுல அடிப்பட்டு தரிச்சு விழுந்தடிச்சு கஷ்டமான பாதைகளால கூட்டிட்டு போறாங்க. பாத்தீங்கன்னா சிவனை தரிசிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு போகணும்னா உண்மையாவே அது நிச்சயமான விடயம். சிவனை பார்க்க போனா உண்மையான நிச்சயமான விடயம். சிவனை பார்க்க போறன்றது வந்து சும்மா லேசப்பட்ட காரியம் இல்லை. அவரை தரிசனம் கிடைக்கும்னா இவ்வளவு கஷ்டப்படணும். அது பிரயோசனம். பாக்குறது கஷ்டம் தான். ஆனா திருமணமாக போறது வந்து கட்டாயம் போறது வந்து இங்க போகணும். அப்ப நீங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் சாமி சரணம். கல்யாணம் நடந்த சந்தோஷம். இது ஒரு யானை காடு. யானை காட்டு யானை காலடி தடம் இல்லாம இருக்கு. இங்க பாருங்க சாமிகளே, இதான் யானை காலடி தடம். இந்த பாருங்க ஓகே, இந்த யானை காலடி தடம். யானை காலடி தடங்கிற நீங்க காணக்கூடியதா இருக்கு. யானை காலடி தடங்களை நீங்க பாத்தீங்க. இந்த யானை போற வழியில இந்த மரங்களை முறிச்சு விட்டு போயிருக்கு போல. யானை காலடி தடத்தை சாமி புலியில காலடி தடம் இருக்கு. புலிமா இருக்கு. இதுதான் யானைக்கும் அடி சறுக்கும், யானைக்கும் சேறு சறுக்கும், யானைக்கும் சேறு சறுக்கும். இதாலதான் போயிருக்கு யானை. இது யானை ஒரு கூட்டமே போயிருக்கு போல.
இப்ப எங்களுக்கு கூட்டி வந்தாக்கள் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, வழி தெரியாம முடிச்சு கொண்டு நிக்கிறோம். சாமிகளே பொய் வழியால போய் நாங்க இப்ப மாட்ட போறோம்னு நினைக்கிறேன். சாமிகள் எங்க போயிட்டு வரீங்க? எங்க போயிட்டு வரீங்க? மீன் பிடிக்கா? வலை சாமானு மீன் பிடிக்க போயிட்டு வரீங்க. மீன் ஒன்றும் கிடைக்கலையா? மாட்டலையா? அங்கே அப்படியே போலாமா? ஃபுல்லா தண்ணியாவா இருக்கு? என்ன மாதிரி இஞ்சால பக்கம் நாங்க போறோம். இஞ்சால அந்த போலாமா? இஞ்சால தண்ணி அந்த பாதையில அப்படியே போலாமா? நீங்களா அந்த எங்களுக்கு முன்னுக்கு அந்த டீப்ல வந்தாங்க? நீங்களே எங்களுக்கு முன்னுக்கு அந்த டீப்ல வந்து இல்லையே? இருந்து வராது சாமி, நாங்க அங்கால இருந்து வரோம். நைட் போயிட்டு இப்ப வரீங்க சும்மா? சாமிகள் இந்த மலையில வெள்ளத்துல தாக்கத்தை பாருங்க. இந்த கடைசி அடிச்ச வெள்ளப்பெருக்குல இந்த இடத்தை பாருங்க மக்களே, எப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன். மரங்கள் எல்லாம் சரிஞ்சு அந்த காலத்து அந்த மரத்துல வேற பாருங்க மக்களே, அப்படியே அந்த மண் அவ்வளவு அரிச்சிட்டு போயிருக்கிற நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்னும் நிறைய தூரத்தை நாங்க கடக்க வேண்டி இருக்கிறதுனால நாங்க இப்ப நான் உங்களுக்கு போற வழி இருக்கிறதுல உங்களுக்கு காட்டுறோம். சாமி இதை பார்க்க சபரிமலையில நாங்க போற மாதிரியே இருக்கணும். யானோட எந்த பெரிய யானை போயிருக்குன்னு பாருங்க சாமிகளே. யானை காலடி தளமாவே இருக்கு. போற வழியில எதுவும் இது வராம சிவன் தான் எங்களை காப்பாற்றணும். மண்ணரிப்பு ஏற்பட்டிருக்கு வெள்ளத்தால. ஆனா அந்த இடம் மிகவும் வடிவா இருக்கு. என்ன ஒரு அழகான காட்சின்னு பாருங்க. மர வேர்கள் மண்ணுக்கு கீழே இருக்கிறது. மண்ணரிப்பு ஏற்பட்டாலும் உங்களுக்கு தரிசி பிளாக்ஸ்ல போனீங்கன்னா நிறைய ஜோக் வீடியோக்கள் பார்க்கலாம். அவரு ஒரு மாதிரி குளங்கள் அந்த காட்டு வழியை தாண்டி இப்ப நாங்க நடந்து கொண்டிருக்கோம். அங்கால மகாவலி கங்கை. மக்களே இந்தா பாருங்க, மகாவலி கங்கைக்கு வந்துட்டோம். இதான் மகாவலி கங்கை. எல்லாம் உங்களுக்கு வெள்ளப்பெருக்குக்கு பிறகு இந்த மகாவலி கங்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. வெள்ளப்பெருக்குக்கு பிறகு மகாவலி கங்கையை பாருங்க. மண்ணெடுக்கிறார்கள் வந்தீங்கன்னா இங்கே வடிவா மண்ணெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இவங்க தான். சாமி கோயிலுக்கிட்ட வந்து கொண்டு நிற்கிறோம். இதுல வர விஷயங்கள்லாம் சொல்லிட்டு கூட்டி போறது எங்களுக்கு தான். சாமி திரும்பி பாருங்க. போய் அந்த தூரத்துல இருந்து பாருங்க, அந்த அதுல கோயில் விளங்குது. இதெல்லாம் கிடையாது இந்த டைட்டில். இந்த அங்க இருந்து இந்த அந்த பொங்கல் மட்டும் கடை தான். அந்த அந்த அங்கே அந்த அண்ணாபுரம் அந்த அண்ணாபுரம் சைட்ல கடை இருக்கு. இதுல அவ்வளோ தான் இருக்கும். இந்த சைட் அந்த சைடு அந்த சைட் அங்கால சைடு எல்லாம் ஆட்கள்லாம் இருப்பாங்க. இப்ப இந்த கோயிலுக்கு சனம் வருமா சார்? நிறைய லட்சக்கணக்கில் வருங்க. இந்த இருக்க சைட்லாம் இடமே இருக்காது. அந்த செங்க சைடுக்கு தான் போவாங்க இருக்கிறதுக்கு. அவங்க சொன்னாங்க இங்க பூசை டைம்ல என்ன விசேஷமா செய்வாங்க சாமி? தீப்பாய்வாங்க, சாமி தீர்த்தம் ஆடும், திருக்கரசி புராணம் பாடுவாங்க. உள்ள இருக்க சிவலிங்கம் சிவலிங்கம் வந்தா விலங்கு பாருங்க, பெரிய லிங்கம் சிவண்டா இது இருக்கு. அதுல அகத்தியரிசில ஒன்று இருக்கு. அது இருக்கா? இந்த இடத்துக்கு வரதுக்கு என்ன விசேஷம்? அகத்தியர் இங்க வந்து என்ன செஞ்சவர்? ஒரு தலைவர், அவங்களுக்கு தான் தெரியும். அவடத்துல இருந்து அந்த மரம் இருக்கு. அந்த மரத்துல இருந்து நாம வந்து அந்த சைடு மண்ணு கடை இருக்கு. கார்லாம் கொண்டு வரவங்களா? கார் வரும், பேன் வரும். இந்த இதுல நாங்க மக்களே இதுல ஒரு மண்டபம் ஒன்று இருக்கு. இந்த சாமி இந்த மண்டபத்துல என்ன சாமி நடக்கிறது? இந்த இதுல வந்து சாமி இந்த தீர்த்தமாடி பூசை நடந்து அதெல்லாம் போய் தீர்த்தம் போடுவாங்க. இந்த மண்டபத்துல சாமியை கொண்டு வந்து வச்சு இந்த மண்டபத்துல இருந்து தான் சாமியை கொண்டு போய் அங்க தீர்த்தம் ஆடுவாங்க. எங்க சாமிகள் வந்த சாமியை பாருங்க, கங்கைக்குள்ள போய் நிக்கிறாங்க ஒரு பயம் இல்லாம. முதல்ல கொண்டு போய் சாமிகள் மக்களே இந்த பாருங்க மக்களே, இது பழைய முதல் கட்ட முதல் இதுதான் சாமி இருக்கு. இதுதான் இருந்தா அதுக்கு சிவனை நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. கடைசியா வந்து நாங்க சிவனை வந்து பாத்துட்டு, ஆனா சிவனை கிட்ட பாக்குறதுக்கு நம்ம மேல ஏறி தான் நாங்க போகணும். இந்த பாருங்க இந்த சாமி மேல கூட போனேன். சிவனை பார்த்துட்டோம். நாங்க போன சிவன் கோயில்ல இருந்து லிங்கம் ஒன்றை கொண்டு வந்து அங்க இருக்கிற லிங்கத்தை இங்க வச்சு இந்த பின்னுக்கு மகாவலி கங்கை இருக்கு, இதுலதான் புனித தீர்த்தம் ஆடுவாங்க. அந்த நேரத்துல இங்க கோடான கோடி சன மக்கள் வந்து நிப்பாங்க. இவருக்கு இதான் வேலை. 8ஆம் மாதம் ஆடி அமாவாசை அன்று தான் இங்க விசேஷம் நடக்கும். மக்கள் அறிஞ்சு திருவண்ணாமலை மூதூர்ல எந்த இடம் சாமி இது? கங்குவேலி என்ற இடத்துல இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. கட்டாயம் நீங்க வாங்க. நாங்க வந்து பார்த்து இன்றைக்கு மழையும் வந்துட்டு எல்லாமே வா குளத்துக்கு சாமிகளா இந்த பாருங்க, இதான் மகாவலி கங்கை. அந்த முனிவர் வந்து இங்கதான் இந்த மண்டபம் இருக்கிற இடத்துலதான் வந்து தவம் தியானங்கள் செய்வேராமாம். செஞ்சு போட்டு இதுல வந்து இந்த கங்கையில வந்து மூழ்கி எழும்புவேர். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தால இங்க மண் அடிச்சு சேர்ந்துருக்கு. இப்படி சாமிகள் இறங்குறாங்க. குதிரை இருக்கா?
சாமிகளே முதல்ல இருக்கா இதுல டக்குன்னு வந்து சும்மா நோவலாம் இது கிட்ட போய் முங்கி எழுமிட்டுவாங்க அவ்வளவுதான். கடைசியா வந்து நாங்க நீராட போறோம். நீராடிட்டு நீராடி மகாவலி கங்கையில நீராட போறோம். இதுல நீராடினா வந்து நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் கழியுமாமன்னு சொல்றாங்க. திருமணம் நடக்காங்களே திருமணம் நடக்கும் சாமி சார் ஆள் போதும் இதுல. இதுல வடிவா எல்லா சாமிகளும் 3 முறை முங்கி எழும்புங்க சாமியே சரணம் வைக்கப்பா. சால்வை அப்படி மேல போயிட்டு வருது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா சிவன் அந்த காட்சி அடிச்சு கொண்டிருக்கேன் பாத்தீங்களா. ஆல்பம் இங்க பாருங்க அகோரி சாமிய நீ வச்சிரே சந்தனம் இல்ல எப்பா கெமிக்கல் இந்தாப்பா இல்லைங்களா இதுதான் சொல்லணும். அடி தண்ணி அடி சாமிக்கு தண்ணி அடிச்சு கழுவு எல்லாம் அடி தண்ணி அடி போட்டு சாமி இன்னையெல்லாம் மகாவலிகளை ஊறப்படாத பாவம் போகாது. இது மெயின் மகாவலி கங்கையில மக்களே. இது ஒரு மகாவலி கங்கையில கிளை நதி. மெயின் நதியா இது? பெருகல் தான் கிளை நதி. வச்சுக்கொள்ளுங்க சாமியிலே தலை நனையும் மாதிரி அமைச்சு வச்சுக்கொள்ளுங்க கொஞ்ச நேரம். இந்த கரையில தான் யானை கூட்டமா வந்து நின்று இருக்கு. கங்கை பெருக்கெடுத்து வெள்ளம் வந்து இந்த இதெல்லாம் சூழ்ந்தாமா. சுவாமியே சரணமையப்பா. இப்ப எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா சிவன் வந்து அகத்திய முனிவருக்கு கல்யாண கோலத்துல வந்து காட்சியளித்த இடத்துல நிக்கிறோம். அங்கால வந்து பாத்தீங்கன்னா மகாவலி கங்கை நதி ஓடிக்கொண்டிருக்கு. வந்து சிவன் வந்து காட்சியளித்தவர் கல்யாண கோலத்துல. இந்த மண்டபத்துல தான் அகத்தியர் வந்து தியானம் செய்த மண்டபம். அதுக்கப்புறம் சிவன் வந்து காட்சி அளித்தவர். சாமி சரியா பசி சாமி கொஞ்சம் சரியா பாத்தீங்க. இப்ப சாப்பிடணும் அங்க போகணும் இங்க போகணும். என்ன செய்யறது சாமி ஏண்டு யாராவது எப்படி சாப்பாடு கிடைச்சானேப்பா. யாரும் மாலை போட்ட சாமியே இல்லையா? மாலை போட்ட சாமி ஒரு ஆள் இருக்கார். இங்க இருக்கிற ஒண்ணு தெரியுமா அவரு? அவருக்கு தெரியும். போன முறை மாலை போட்ட சாமி தான். திடீர்னு என்னப்பா கேக்குறேன். பாப்போம் ஒரு சந்தீபம் போய். இலங்கையில வந்து சாமி 100க்கு மேல சிவன் கோயில் இருக்கு சாமி. அப்படியே ஒரு 100 சிவன் கோயில் இருக்கிறதுலாம் சாமி ஒரு சனீஸ்வரர் கோயில் வைப்பாங்களாம். 100 சிவன் கோயில் இருந்தாதான் அங்க ஒரு சனீஸ்வரர் கோயில் வைக்கலாம். இலங்கையில 100 சிவன் கோயில் இருக்கு. 100க்கும் மேல இருக்கு. அப்புறம் சிவன் கோயில் வச்சுக்கலாம். அதுவும் எங்க இருக்கு? திருவண்ணாமலை இருக்கு. சமையல பள்ளமா இருக்கு. இங்க பக்கமே பள்ளம் இல்லையா? இங்க ஏறணும். ரைட் மக்களே ஒரு பாய் கரை சேர்ந்துட்டோம். நன்றி 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 சாமி. ஒரு வருஷத்துக்கு பிறகு சாமியை சந்திச்சிருக்கோம். இது அடிக்கா கரண்ட். இப்போ வந்து நாங்க வந்து திருவண்ணாமலைக்கு போய் தான் நாங்க சக்தி எடுக்கலாம்னு பாத்துட்டு இருந்தாங்க. டைம் ஆயிட்டு கீரை வந்து பாத்துட்டு அப்படி வரும்போது இன்னொரு சாமி ஒரு ஆள் வந்து இங்க மாலை போட்டதால எங்களுக்கு சக்தி கொண்டிருக்கு. மிக்க நன்றி சாமி. பாருங்க சாதம் எப்படி இருக்காண்டி. முல்லை அகத்தி காணாந்தி இது ரெண்டும் 3 மரமும் முருகனுக்கு உகந்த சாப்பாடு. நான் கேட்டுட்டு இருப்போம்னு பார்த்தா